Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். This is Cherry Short. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மூவி ரியாக்ட் பண்ண போறோம். So let's dive into the MG ராஜவேல் யூனிவர்ஸ் guys. இந்த லோக்கி யூனிவர்ஸ் மாதிரி MG ராஜவேல் யூனிவர்ஸ்க்குள்ள நம்ம என்டர் ஆகலாம். வெல்கம் டு தி ஷோ. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நான் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே வந்து தைரியம் வேட்டை, தைரியம் ரோமோ, கிளிம்ஸ், ஃபர்ஸ்ட் லுக், ஃபேன் பேஜ், ஃபேன் போஸ்டர், யாரா நீ டேய் தம்பி யாருப்பா நீ அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். தம்பி பேர் பாத்தீங்கன்னா எம்ஜி ராஜவேல். அவர் வந்து வம்சபுரத்தோட சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கலாம். அப்படிதான் அவர் போட்டிருக்காரு டைட்டில். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், மிஸ்டர் JK எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. அடிச்சாலே டேய் தைரியம் வேட்டையும் அடிச்சாலே ஒரு தனி லிஸ்டே வருதுடா டேய். எனக்கு அந்த பையன் என்ன ஒரு 10th படிக்கிறாங்க நினைக்கிறேன். 10th இப்பதான் பாஸ் ஆயிட்டேன், ரிசல்ட் வேற போட்டிருக்கான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. ஒருவேளை நம்ம அந்த காலத்துல எதுவும் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லையா, நமக்கு தான் மூளை இல்லையான்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறான் இந்த வயசுல. என்ன நானே அசிங்கமா திட்டிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இவரு மட்டும் இல்ல, எல்லாமே நிறைய பேர் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. தைரியம் ரிவ்யூ. இதுதான் வந்து எம்ஜி ராஜவேல் vlogs. வம்சபுரத்துல ஒரு சூப்பர் ஸ்டார்ன்றதால அவங்க நடக்கிற அப்டேட் எல்லாம் எங்க எம்ஜி ராஜவேல் டிவி ரிலீஸ், தைரியம் மூவி, கேமியோ இன்ட்ரோ, பயங்கர அப்டேட்ஸ். இவரை பார்த்து கத்துக்கணும்டா. தைரியம் வேட்டை மூவி வந்து 400K வந்து ரீச் ஆயிருக்கு. பரவாயில்ல, நல்ல ஒரு சப்போர்ட். ஆக்சுவலி இப்ப நானே ரியாக்ட் பண்றேன், நானும் ஒரு ஆடியன்ஸ் தான் அவருக்கு. வெற்றி நடை போடுகிறது தைரியம் வேட்டை மூவி தமிழ் ட்ரெண்டிங், தைரியம் ஷார்ட் பிலிம், அச்சுவிடு எல்லாத்தையும் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்லைனர் ஸ்டோரியா சொல்லியிருந்தேன். அதாவது எம்ஜி ராஜவேல் அண்ட் ஜி ராஜவேல் பேரை மாத்திதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஆனா தெரியல. சோ எம்ஜி ராஜவேல் அண்ணா அண்ட் ஜி ராஜவேல் தம்பி, ரெண்டு பேரும் ட்வின்ஸ், டபுள் ஆக்டர். தம்பின்றவன் வந்து இறந்துடுறான், கொண்டுடுறாங்க. அது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றான் அவங்க அண்ணன் அப்படின்றதுதான் இங்க பெரிய கதையே. இதுதான்டா. கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். இந்த வாய்ஸ் வந்து அந்த வில்லன் வாய்ஸ் மாதிரி இருக்கலாம். திருப்பதி டிஃபன் சென்டர் வம்சபுரம், நடராஜ் டீ ஸ்டால்ஸ் வம்சபுரம், வம்சபுரம் பிளே கிரவுண்ட், ஸ்ரீவில்லிபுத்தூர் டிராபிக் போலீஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஃபேமிலிஸ். நீங்க தைரியமா பண்ணுங்க. இந்த மாதிரி படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்க முடியல. அதுதான் எம்ஜிஆர் பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன். அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருன்னு ஆணித்தனமா சொல்றாங்க. வம்சாபுரம் ராஜவேல் மாம்சபுரம் மன்னன் குருதி பாயிடும், வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். என்னடா செய்ய, எல்லாம் விதி, ஒருத்தன் போனோம் அப்படின்னு இருக்கு. என்னடா செய்ய, கால் வலிக்குது, தலைவா டென்ஷன் ஆயிட்டான். வம்சபுரம் வாங்க, நான் கூப்பிடு. தம்பி ஜி ராஜவேல், அதாவது என்னோட தம்பியை பத்தி உங்களுக்கு தெரியுமா இருக்காது? இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட வருவேன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக ஆடுவேன்ட்டு. ஆனால் இப்போ எங்கே பண்ணாங்கன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமாடா? இல்லைண்ணா. சரி, உன் தம்பி அஜய் காணோம்? அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கானா? சரியா, சரி போயிட்டு வரேண்ணா. இல்லை அத்தா, அவனை பற்றி நினப்பா இருக்கு. போயிட்டாங்க. நம்மள வந்து போனவங்களை பற்றி நினைச்சு மீது வருவாங்களா? அதெல்லாம் வரமாட்டாங்க. சரிங்களா? கண்டிப்பா. ஆமா, அதான் நீ ரொம்ப ஓவரா திங்க் பண்ணினா உடம்புக்கு தெரியும். அதனால நீ உன்னோட இன்னும் நடக்க வேண்டிய வேலையை சரி, ஓகே தான். கடந்து போறதுதான் வாழ்க்கை அப்படின்றது வந்து சிம்பிளா சொல்லியிருக்கேன். என்னென்ன பார்த்தீங்க அதை மட்டும் அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப சொல்லலை. இன்னைக்கு முதல்ல தெளிவாக சொல்லுங்க. அதான் அவன் கூட்டிட்டு போனான்டா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு ஒண்ணுன்னா வேணா நான் உன்கிட்ட சொல்றேன். இது வந்து பிளாஷ்பேக், அவங்க ஃப்ரெண்டு கூட சுத்துற ஒரு பிளாஷ்பேக் வீடியோ. தண்ணி குடிச்சுக்கிறானே. சிம்பிளிசிட்டியா ஒரு வீடியோ எடுத்தா, ஒரு vlogging-ஏ வந்து ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படம்.
என்ன பண்றியா? பரவாயில்லையே. போதும் 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 5% தான் நடிக்க சொன்னேன், 10% மேல நடிச்சிட்டு இருக்கேன். என்ன மேட்டர்னா வில்லன் நல்லா ஃபிட்டா தான் இருக்கான் வில்லனு. இனிமேல் பயணி காய்ச்சிருமா? இது இந்த பயணி காய்ச்சி கருப்பட்டி போடுவீங்களா? இது வந்து கருப்பி பயணி காய்ச்சி கருப்பி. சரி 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 சரி. உடம்புல உள்ள கெட்டதெல்லாம் வெளியே வச்சிடும். நல்லது எல்லாமே உண்மையா தான்டா. இப்போ கல்லடப்பை தான் இருக்கு, இதை குடிச்சாங்கன்னா போதும். அவ்வளோ இது சரிடா கிளம்புமா. நல்லா இருக்காங்க பண்ண இப்படியான போவோம். அப்படி அங்கே ஒரு கதை கடை பாட்டு கிளம்பு. உழுதுடா. ராஜவேலும் தினேஷும் இதான் விஷயமா நான் பார்த்துக்கினேன். நான் விசாரிச்சு 20 ரூபாய் காலை பிடிக்கிறேன். தான் வந்து இன்டர்வெல் கிடைச்சுதான் இருக்கு, அசலான படமே இருக்கு. அண்ணா என் தம்பியை பத்தி ஏதாவது தெரியுமாண்ணா? தெரியலையா? நான் உங்களுக்கு இங்கேதான் விளையாட வந்திருப்பாங்களோ. கண்டிப்பா வந்திருப்பாங்க. ராஜவேல் தப்பி பஞ்சலோடும் ராஜவேல். இப்போ நான் போட்டிருக்க இதே மாதிரி சட்டையை போட்டு அவங்க வந்து இங்கே விளையாடுறவங்ககிட்ட பேசியிருக்கான். சரி, இப்போ பார்த்தா விசாரணை பண்ணிகிட்டே தான் இருக்கும். திருவிழா வந்துச்சு, திருவிழா முடியட்டும். A few moments later. ஜி ராஜவேல் டெத் சீன் ஃபிளாஷ்பேக். சொன்ன ஆளை காணுமே, வர சொன்னா ஆளை காணுமோ அப்படியே மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி வராம பாரு கேட்க மாட்டேன். டமால் ஏண்டா கேமராமேன் ஏன் சிரிக்கிறீங்க? அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அது அவரை கொல்றாங்க, நீங்க வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன கேமராமேன் இது? ஏண்டாடி ஏண்டா கஷ்டமா இருக்குது. மூச்சு இருக்கா? 5 ரூபாய் ஹால்ஸ் இருக்கா? ஓ சோகமா இருக்கு. என்னடா வேணும்? காடுன்னா ஒரு சிங்கம் தான் இருக்கணுமா? ஒவ்வொரு பிணியை மட்டும் தான் நாயகனா?
நாயகனா இருக்க கூடாதா? நான் நினைக்கிறது நடக்கணும்னா நீ சாவணும்டா, சாவடா. சமனா இந்த சீனு, the way he kicked and the lights off. ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்காங்க பசங்க. ஏய் சூப்பர் டி, see goosebumps. உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணி வச்சிட்டீங்களா. here the cinema peak அந்த மாதிரி இருக்கு. அணி முடிஞ்சதுடா. என்ன இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஒரு தம்பியை நான் தான் ஒண்ணு, ஒரு தம்பியை பண்ண மாதிரி ஒன்னையும் நான் கொல்ல போறேன். நீங்க இந்த இடத்தையும் கொல்ல போறதுதான் இந்த ஊர்ல பெத்தா வாழணும். எப்படி ஊர்ல நல்லா தன்னமுந்து கெத்தா நடந்தியோ அதை அசிங்கப்படுறதுக்காக உங்களுக்கு சாய்க்கு. இப்பதான் வில்லன் வந்து கரெக்டான போர்ஷன் பேசியிருக்காரு அண்ட் கரெக்டான எக்ஸ்பிரஷனும் கொடுத்துருக்காரு. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுடா அந்த சீன்ல இருந்து காப்பி அடிச்ச சீன் மாதிரி இருக்கும். ஆனா அது இல்லை. ஆக்சுவலி வந்து ராஜவேல் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன். எங்கடா இருக்க? நீ எல்லாம் கெத்துங்கயே. நீ எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தாலும் சரிடா, எனக்குள்ள பிராண்டு என்னைக்கு அழியா தம்பி. நீ பெரிய இந்த என்னோட தம்பிய கொல்லமா நீ ஒரு செகண்ட் அவன்கிட்ட கேட்டிருந்தீனா கண்டிப்பா கொடுத்துருப்பான்டா. உயிரோட மதிப்பு தெரியாமல ஆதியா. எல்லாம் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. அவனை போடுனே. சரி தம்பி. ராஜவேல் மாம்சம் மன்னன் குருதி பாயிடும். வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். போக சொல்லும் உங்காடி அடிச்சுல நீங்க விடவே மாட்டேன்னா. பாட்டை தக்க சிங்கம் பாப்படா வெண்ண. சீக்கிரம் வெயிட் போனே அவனை. போடுங்க போடுங்க மிஸ்டர் ராஜவேல். அவரெல்லாம் ரத்த மாதிரி பார்த்துருக்காரு. போடு போடு. மன்னன் குருதி பாயிடும். வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். கூட வந்தாலே ஓடிட்டாங்கடா. உன்னை எல்லாம் முடிச்சு விட்டுறேன். ஏய், இது புனிதமான இடம். இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது. உன்னைய வெளியே வச்சு பாருங்க. வாடா வெளியே. ஆனா வெளியா வெளியே வாடா பேசுறேன். ஏரியாவுக்கு வா, ஏரியாவுக்கு வா. டேய் சில்றா, நீ தான் தைரியமான ஆளுல எதுக்கு பாயிண்ட் போற? நான் இல்லைண்டா, யாரும் பயப்பட மாட்டேன். ஏய், இது புனிதமான இடம் புரியலையா? வெளியே வாடா, நான் உன்னை பார்க்கிறேன். வாடா. வா. ஒரு கையால இல்ல, நீங்க அவ்வளவு பில்டப் கொடுத்தானுங்க. ஓ ஷேட் ராஜவேல் ஏந்திருங்க. அடிங்க அடிங்க. அவங்களே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துறாங்க. வாடா. வாடா ஏய் வாடா. இது கூட ஒரே அடி நடிச்சா நீங்கடா அடிக்கடிக்க திருப்பி வர. நீங்க ஃபீலிங்ஸ் பரவாடா தம்பி. நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம். வேல் ராஜவேல்ரா. தர்மத்தோட மோதுற. வாடா 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 மோதுரா. டேய் வாடா தம்பி வாடா.
வாடா 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 வாடா, டைம் இல்லடா, சீக்கிரம் வாடா தம்பி. பத்தி எனக்கு தெரியும்டா. எவ்வளவு இடத்துல எத்தனை கொலை பண்ணி வந்தவன் தெரியும்டா. ராஜாவெல்லாம் சும்மா எத்தனை விசாரணை பண்ணிருப்பேன். என் தம்பியை பத்தி அத்தனை விசாரணை பண்ணா, உன்னைய பத்தி விசாரணை பண்ண மாட்டேன்னா எத்தனை பேட்டை கிட்ட தெரியுமா? உன்னை அவ்வளவு பெரிய கொலையாளின்னு சொன்னாங்க. அதனால ஊர்ல ஒருத்த அவனை சீண்டல. நியூஸ்ல பாத்துருக்காங்க, எல்லா இடத்துலயும் பாத்துருக்காங்க. தம்பி டேய், உனக்கு எவனோ ஒருத்தன் தலைவன் இருக்கான், அவன் சொல்லிதான் நீங்க வந்திருக்க. உன்னைய வேட்டையாடிட்டு அந்த ராஜா, அதாவது உனக்கு இருக்க ராஜா எவனை பார்த்தா அவனை சூரசமானம் பண்ண வேண்டாம். அந்த ராஜவேல் அதாவது இவரு இல்ல மெயின் வில்லனு, மெயின் வில்லன் ஒருத்தர் இருக்காரு. கடிப்பிடிச்சு இதுதான்டா சொன்னேன், அடுத்தவனை பாவம் பண்ணாதான் அடுத்தவனுக்கு பாவம் பண்ணாதன்னு. இதுதானே வாழ்க்கை. அடுத்தவனுக்கு ஏதாவது பண்ணா அது உனக்கு தான் வரும். அடுத்தவனுக்கு வினை வச்சுன்னா உனக்கு தான் வினை வரும். இப்படியே வந்து முடியும். இதுதான் என் தம்பி மாதிரி இந்த யானை வந்து உன் மண்ணையை உடைச்சிச்சுடா. நீ காப்பாற்றவில்லை. என் மனசில் நீ என்னைக்குமே நண்பனாக தான் இருப்ப. நட்புள்ள என்னைக்குமே துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணால் நட்பே கிடையாது. நட்பில் துரோகம் பண்ணுறீங்களே, கடைசி துரோகம் பண்ணிட்டு போனால் நட்பே கிடையாது. துரோகம் இதுக்கு மேலே நான் சொல்கிறது இல்லை. இதான் விதி. மனிதனின் வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் நாம தான் போடும் திட்டம். அந்த திட்டத்தில் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பட்டம். நாம் திட்டம் போடலை, இன்னொருத்த குழி பறிக்கணும் தான் நம்மளுக்கு தான் அது வரும். அதை புரிஞ்சிட்டு செயல்படுங்க. ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க ராஜவேல். உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா டைட்டில் வந்து நான் ஃபீல் பண்றேங்க. யாரும் எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இவனா மறைமுகத்தில் உருவாகும் பதகளின் திருவில் தேடாமல் தேடி வந்தம் நகரம் எந்த தவன் நடையில் இல்லாமல் நகரம் எந்த முறைக்கு பாய்ந்து வரும் அண்ணல் ராஜவேல் அந்த ராஜா பைத்தியமான வரலாறு நோட்டிக்குள் மாறும் உள்ளது. I am waiting. பாரம்பா I am waiting. இவங்க கிட்ட வந்து ப்ராப்பரான போன் இல்ல, ஒரு ப்ராப்பரான கேமராமேன் இல்ல, ஆங்கிள் விட்டு தனியா போயிடுறாரு. பட் they have done somewhat. இதுதான் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னதான் வந்து எதுவுமே இல்லை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம், ஆனா இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குரியதான். இதை பார்த்து நம்ம கத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ஏன் சொல்றேன்னா, இப்படிதான் வந்து we can get more aspirant directors. அதாவது வந்து வருங்காலத்துல வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சின்ன வயசுலயே இல்ல 10th தாங்க படிக்கிறான், அந்த ரிசல்ட் எல்லாம் போட்டிருந்தாரு. ஒரு ரிசல்ட் எல்லாம் போட்டிருக்கும் போது நான் 10th பையனா எவ்வளவு கலக்கலாம். நல்லா 10thல வந்து 15 ரூபாய் இந்த வாடா கோனை சாப்பிடலாம். எங்க ஸ்கூல் எதிரில வந்து கோனை சாப்பிடலாம். அந்த காலத்துல இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் இல்ல, அப்போ அவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இப்போ இருக்கு, ஆனா இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து மிஸ்டர் ராஜவேல் காட்டியிருக்காரு. ஐ லவ் திஸ் ஃபிலிம் கைஸ். லாஸ்ட்ல அந்த கேமியோ ரோல், ஆக்சுவலி என்னன்னா அந்த கேமியோ ரோல் காட்டும் போது வந்து வேற பீட் ஒன்று வந்து சூப்பரா செட் ஆயிடுச்சு. கார்பரேட்டிஷனால அந்த ஆடியோவை மாத்தி கேமியோவை மாத்தி போட்டிருக்காங்க. நம்மளால பண்ண முடியாததை ஒருத்தர் பண்றாங்கன்னா நம்ம ஏத்தி கூட தான். உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு மிஸ்டர் ராஜவேல், நீங்க இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் இன்னொன்னு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே அப்படின்ற ஒரு படத்தை வந்து ஒரு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாரு. அதையும் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சோசியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த விஷயத்த நான் ரொம்பவே பாராட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை யாராவது பெஸ்ட் ஸ்மார்ட் போன் வச்சிருந்தாங்க அவங்கள வச்சு
ask some help and you take that help, Mr. Rajavil. And கண்டிப்பா நம்ம கிரியேட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம். உண்மையான டேலண்ட்டுக்கு எப்பவுமே சப்போர்ட் இருக்கு guys. Yes guys, so இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். This is Stevi Short signing off from you. Bye guys.